வாங்க வணக்கம். கிராண்ட்மாஸ் சூப்பர் ரெசிபீஸ் சேனலில் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். ஈஸி குக்கிங், ஹெல்த்தி குக்கிங் தான் நான் போடுவேன். அதோட பியூட்டி டிப்ஸும் போடுவேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து பயன்பெறணும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் எழுதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி நாட்டுக்கோழியில் சிக்கன் தம் பிரியாணி செஞ்சு உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கு. இது நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு பிரியாணிக்கு வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்க்கலாங்க. நீங்கள் பாருங்கள், இது சோம்பு 1 ஸ்பூனு, ஏலக்காய் 4, லவங்கம் ஒரு 7 லவங்கம் வச்சுருக்கேன். இது அன்னாசி பூ 3 வச்சுருக்கேன். இது அன்னாசி மராட்டி முக்கு 3 வச்சுருக்கேன். பட்டை ஒரு 3 சுருள் பட்டையில் இவ்வளோ பெருசில் 3 வச்சுருக்கேன். அப்புறம் இது கல்பாசி, இது ரோஜா மொக்குன்னு சொல்லுவாங்க. காஞ்ச ரோஜா இதழ்கள் இது தாளிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு சின்ன ஜாதி பத்திரி, இதெல்லாம் தாளிக்கிறது. இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு. அப்புறம் பாருங்கள், இதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சி மட்டும் வச்சுருக்கேன். கட் பண்ண வேண்டியதில்லை. எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு போடுறது தாங்க. இது பிரியாணி அரிசி நெய்யில் வறுக்கிறப்ப போடுறதுக்கு மஞ்சத்தூள் இது. அப்புறம் பாருங்கள், இது ஒரு 7-8 சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்க போகிறோம். இது 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது 2 தக்காளி தாளிக்கிறப்ப போடுறது. அப்புறம் பாருங்கள், இதில் ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி, ஒரு 5 ஏலக்காய், 5 சின்னதாக இருந்தால் ஒரு 6 கூட வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ரோஜா மொக்கு. இது ஜாதிக்காயில் ஒரு கால்வாசி, கொஞ்சம் கால்வாசியோட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்குங்க. அரிசி கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 3 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நாங்கள் ஆட்டிக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 6 பாதாம். இந்த 3 ஐட்டமும் நாங்கள் எல்லாம் போட்டு, தேங்காய், பாதாம், இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு நாங்கள் நைஸாக ஆட்டி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இது எலுமிச்சம்பழம் ஃபைனல் ஸ்டேஜில் புழிஞ்சி விட்றதுக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொஞ்சம் கடைசி ஃபைனலில் போடுறதுக்கு, மேலே தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் போடணும். புதினாவும் இந்த கொத்தமல்லியும். அப்புறம் ஒரு 2 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் தம் கொடுக்குறப்ப இதை போட்டு நாங்கள் வாழை இலை வச்சு தம் கொடுக்குறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவரு. அதுக்காக இப்போ நாங்கள் இது பிரியாணி அரிசியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். பாருங்கள், இதில் இப்போ நெய் ஊற்றிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா அரிசியோட அளவு கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். அதனால் சின்ன கிளாஸில் 3 கிளாஸ் அரிசி, 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கு. இதில் இந்த புதினாவை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு புதினா, அப்புறம் இந்த மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். சிக்கன் ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு கழுவிருக்கேன். அதனால் இதுக்கு 1/2 ஸ்பூன் போதும். பாருங்கள், இப்போ அரிசி போடுறோம். அரிசி நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு, அப்புறம் அது தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள், இப்போ நல்லா அரிசி நல்லா வறுத்துக்கிட்டோம் நெய்யில். இப்போ பாருங்கள், குக்கரில் ஒட்டாமல் இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்ததும் நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி
இது நாங்கள் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது எதுக்கு நாங்கள் வறுக்கிறோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னுடைய மட்டன் பிரியாணி ரெசிப்பியில். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. இது மாதிரி நாங்கள் முதல்ல கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா நெய்யில் வறுத்தோம்னா நல்லா சாப்பாடு வந்து நெய் வாசனையாக இருக்கும். இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்லேயே எங்களுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யிலேயே செஞ்ச அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ அடுத்தது நாங்கள் தாளிக்கிறப்ப ஆயில் தான் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் நெய்யில் வறுத்துட்டோம்னா அவ்வளோ நெய் வாசனையாக இருக்கும், சாப்பாடு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நெய்யில் வறுத்துக்கிறது. சாப்பாடு குலையாமல் வரும். இந்த மாதிரி நாங்கள் நெய்யில் வறுத்து அரிசியை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இதுதான் சாப்பாடு பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். முதல்ல அரிசியை வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா எப்படி உதிரியாக விழுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சாப்பாடு குலையாமல் வரும். அதுக்காக தான் இப்படி நாங்கள் வடித்து இது நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிறோங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இதில் ஆயில் ஊற்றிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி அதில் நெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்கோம் அரிசி. மொத்தம் எங்களுக்கு ஒரு கிளாஸ்க்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எங்களுக்கு கணக்கு. இப்போ இது 2யும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ 5 டேபிள் ஸ்பூன் ஆயிடுச்சு. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் பேலன்ஸ் இருக்குது. அது தம் கொடுக்குறப்ப எங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே அப்படி ஊற்றி இலையை போட்டு நாங்கள் தம் கொடுக்கலாம். இப்போ இது நல்லா ஆயில் காஞ்சிடுச்சு. இதில் பாருங்கள், ரோஜா மூக்கு, கல்பாசி, சோம்பு, அன்னாசிப்பூ, மராட்டி மூக்கு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இந்த ரோஜா மூக்கு வந்து எதுக்கு போடுறதுன்னா அது நல்லா வந்து வயிறு உபாதைகள் எல்லாமே நல்லா ஜீரணத்துக்கு நல்லா இருக்கும். இந்த ரோஜா மூக்கு போட்டு தான் இந்த குல்கந்தும் செய்கிறாங்க. இந்த ஜீரணம் ஆகிறதுக்கு, வயிறில் வந்து உப்புசம் இல்லாமல், அல்சர் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் அது பார்த்துக்கும். அதனால் இது முதல்ல போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிலில் நல்லா பொரிஞ்சதும் பாருங்கள், இப்போ எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, 2 பெரிய வெங்காயம், தேவைக்கேற்ப பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு இதை போடலாம். பச்சை மிளகாய் போட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெடிக்கும். கொஞ்சம் பார்த்து போடுங்க. அதை ரெண்டாக நீங்கள் அதை நடுவில் கீறி விட்டு கூட போடலாம். பச்சை மிளகாயை நான் அப்படி கீறி விட்டு தான் இப்போ போட்டிருக்கேன். கீறி விட்டு போட்டால் வெடிக்காது. அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு இப்போ பெரிய வெங்காயம் போடுறோம். 2 பெரிய வெங்காயம். இதை நல்லா நாங்கள் வதக்கி விடலாங்க. நல்லா வதக்கி விட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஹிமாலயன் சால்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நார்மல் பிரியாணியை விட இது மாதிரி வாழை இலை போட்டு தம் வைக்கிறது, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி சொன்ன இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எப்பவுமே இதை மறக்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிரியாணி. இப்போ உப்பும் போட்டாச்சு. கொஞ்சம் இந்த ஆயிலில் வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நாங்கள் டைம் கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு 1/2 ஸ்டேஜ் வதங்கினது. இப்போ நாங்கள் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி. இப்போ அந்த தக்காளிக்கு தேவையான ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். ஹிமாலயன் சால்ட்டு நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நிறையா மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் ஹிமாலயன் சால்ட் உடம்புக்கு நல்லது. இது தக்காளியும் கொஞ்சம் நல்லா வெந்து குலைவாக இருக்கணும், குலைவாகிடணும். இப்போ இது கூடவே நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த 3 கிளாஸ் அரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் கணக்கு. நல்லா போட்டு அந்த தக்காளியெல்லாம் வெந்து இந்த இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் அடங்குற கரெக்டாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசனையும் நல்லா குறைஞ்சிடுச்சு. வாசனையெல்லாம் போய் நல்லா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நாங்கள் இதில் வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க.
நல்லா கிளறி விட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் விடுங்க. நல்லா சிக்கன் வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் இறங்கி நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும். அதுக்கு தேவையான உப்பு இப்போ போட்டுடலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு. அப்புறம் நாங்கள் அரிசி போடுறப்ப அரிசிக்கு தேவையான உப்பு போட போகிறோம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். ஏற்கனவே வெங்காயத்துக்கு தக்காளிக்கெல்லாம் உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ உப்பு போட்ட அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். இப்போ நல்லா உப்பு பிடிச்சி இந்த சிக்கன் நல்லா வேகும், தண்ணி விட்டு வரும் பாருங்கள். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கனில். ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் குறைஞ்சி கம்ப்ளீட்டாக நல்லாவே போயிடுச்சு இஞ்சி பூண்டு வாசனை. அந்த உப்பு போட்டதுனால தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இது வந்து இந்த 10 சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா அதை போட்டு குறைன்னு ஆட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அந்த பச்சை வெங்காயத்தோட வாசனையும் போகணும். புதினா இப்படி நாங்கள் அரைச்சி போட்டுட்டா யாரும் பொறுக்கி வைக்க முடியாது. புதினா எங்களுக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் வராமல் பார்த்துக்கும். புதினாவில் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் இருக்குங்க. அதனால் இப்படி நாங்கள் போட்டு அரைச்சி விட்டுட்டோம்னா யாருக்கும் சாப்பிட்றப்ப பொறுக்கி வைக்கணும்னு சொல்லி தோணாது. ஆல்ரெடி இங்கே முழு புதினா போட்டு அரிசி வறுத்து வச்சிட்டோம். அளவு புதினாவில் பாதி வறுக்கிறதுக்கு பாதி இது மாதிரி பேஸ்ட் பண்ணி நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே தயிரையும் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 டம்ளர் அரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் தயிர். அப்புறம் பாருங்கள், இது வந்து பிரியாணி மசாலா. இது வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா. இது வந்து இந்த உடன் ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 3 டம்ளருக்கு இது மாதிரி இந்த மாதிரி தலை தட்டி 3 ஸ்பூன். ஏற்கனவே நிறையா ஸ்பைசஸ் போட்டிருக்கோம். அதனால் 3 ஸ்பூன் இப்படி தலை தட்டி 3 ஸ்பூன் போட்டால் போதும். இது இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் அடுத்த இதில் வீடியோவில் காமிக்கிறேன். ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வைக்கலாம். நல்லா அந்த பிரியாணி மசாலா வாசனையெல்லாம் இறங்கி நல்லா ஜம்முன்னு இப்போ பிரியாணி வாசனை சூப்பராக வர ஆரம்பிச்சிடுச்சிங்க. பார்க்கலாம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 3 விசில் கொடுத்து வேக வச்சுக்கணும். முதல்ல இந்த பிரியாணி மசாலாலாம் போட்டு அந்த எண்ணெய்க்கு தனியாக மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நாங்கள் தண்ணி அளந்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை ஊற்றலாம். இந்த தண்ணி கூட வந்து இந்த அரிசி ஊறின தண்ணி, அரிசி கழுவிட்டு அரிசியில் ஊற வைக்கிறோம் 1/2 மணி நேரம். அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அது அவ்வளோ வாசனையாக இருக்கும், பஸ்மதி வாசனையாக. சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் அது மாதிரி தான் செய்வேன். அந்த தண்ணி ஊறின தண்ணியை அளந்து எடுத்து வச்சுக்கலாம். அதையே நாங்கள் சாப்பாட்டுக்கும் போட்டு பிரியாணி செஞ்சோம்னா நல்ல வாசனையாக இருக்குங்க. அது பத்தலைன்னா மட்டும் சாதா தண்ணி அப்புறம் தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா தண்ணி விட்டு நல்லா எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய், பாதாம் பருப்பு, அப்புறம் ஜாதிக்காயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை போட்டுக்கலாம். இது நாங்கள் ஆட் பண்ணுறது மட்டன் பிரியாணிலையும் நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய பிரியாணி ரெசிபி இந்த வீடியோவில். இது வந்து சாப்பாடு ட்ரையாக இல்லாமல் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பசையாக, ரொம்ப பசையாக இருக்காதுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு மாதிரி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை போடுறோம். இது போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சேன் பார்த்திங்களா, அதையும் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணியை வந்து அளந்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு. அதை கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிடலாம். எங்களுக்கு சீக்கிரம் வேலை நடக்கும், வேலை முடியும். அதனால் அப்படி தான் செய்கிறது எப்போவுமே. இப்போ பிரியாணி செய்கிறப்ப அளவு தண்ணியை சுட வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கிறப்ப நாங்கள் அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்த ஸ்டெப்பு அதுதான் பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற அந்த பஸ்மதி ரைஸை கொட்டிக்கலாம். இதில்
கொட்டி நல்லா கிளறி விட்டு நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இந்த அரிசி நாங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டு வறுத்துருக்கிறதுனால எங்களுக்கு கலர் தானாக பிரியாணி கலர் வந்துடும், எல்லோ கலர் வந்துடும். தாளிக்கிறப்ப நாங்கள் எல்லோ போட வேண்டியதில்லை மஞ்சத்தூள். இது போட்டு நல்லா மூடி வச்சு ஒரே ஒரு விசில் கொடுக்கலாங்க. ஒரு விசில் கொடுத்தாலே போதும். அப்புறம் நாங்கள் தம் கொடுக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், உப்பு செக் பண்ணியாச்சு, தண்ணியும் அளந்து ஊற்றியாச்சு. இப்போ இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி இது ரெண்டையும் போட்டுடலாம். போட்டு நாங்கள் மூடி ஒரு விசில் கொடுத்தா போதும். பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ பிரியாணி இந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பிரியாணி ஓப்பன் பண்ணி நாங்கள் இலை போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த தோசைக்கல் மேலே தம் கொடுக்கலாம். இலை போட்டால் ரொம்ப நல்ல ஃப்ளேவர், இலை எல்லாம் சத்தெல்லாம் இறங்கி நல்ல வாசனையாக இருக்கும் பிரியாணி. பாருங்கள் எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தம் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த கருவேப்பிலை அப்படியே தண்டோடு வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் உருவி போடுறேன். உருவி போடுறதுனாலும் போடலாம் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த வாழை இலையை போட்டு வாழை இலை போட்டால் எங்களுக்கு அந்த இலை வாசனையாகவும் இந்த இலையில் இருக்கிற அந்த சத்து எல்லாமே இந்த பிரியாணியில் கலந்து அது ஒரு டேஸ்ட்டே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அது நீங்கள் அதை ருசிச்சு பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும். நீங்களும் அது மாதிரி இந்தியாவில் இலை கிடைக்கும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. பாருங்கள், இது மாதிரி ஒரு தட்டம் போட்டு மூடி பாருங்கள். இது அடுப்பு நல்லா அந்த தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கு. அந்த நல்லா சூடாக இருக்கிற அந்த தோசைக்கல் மேலே நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல் மேலே இந்த குக்கரை வச்சு இப்போ இது மேலே நல்லா வெயிட் கொடுத்துடலாம். இது மேலே நல்லா வெயிட் கொடுத்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இப்போ டைம் பார்த்துக்குங்க. அடுப்பு பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கேன். கல் ஆல்ரெடி நல்லா காஞ்சிருக்கு. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இந்த தம் கொடுத்துருக்கிறத எடுத்து பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு, பெரியவங்கெல்லாம் இருந்தால் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள், உதிரியாக தான் இருக்கும். ஆனால் அதே ஸ்டேஜில் லேசாக ஒரு ஸ்லைட்டாக ஒரு பசையோடு இருக்கும். நாங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செமையாக வந்திருக்குங்க. வாசம் பாருங்கள் எவ்வளோ வாசனையாக இருக்குது. உங்களுக்கு நெய் வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். எங்களுக்கு நான் ஆல்ரெடி நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன், அதனால் நான் போடல. நீங்கள் இந்த ஸ்டேஜில் நெய் போட்டுக்கோங்க, தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோ ஸ்பைசஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் போட்டிருக்கிறது. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராண்ட்மா சூப்பர் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் எழுதுங்க. உங்களை அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை பார்க்கலாங்க. சந்திக்கிறேன். வணக்கங்க.